வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களாம் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு பண்ணணும். அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றியுமே இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரமா சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான். அதுவும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரிச்சதா புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகமானது பார்த்தீங்கன்னா நாளைய தினம், அதாவது மே 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. சூரனை வதம் செய்யறதுக்காக தோன்றினவங்க தான் முருகப்பெருமான். அது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்துல தான். அப்படிப்பட்ட வைகாசி விசாக நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல கண்டிப்பா சிறப்பான அபிஷேக ஆராதனைகள்லாம் கண்டிப்பா நடைபெறும். இந்த வழிபாட்டுல நம்மளும் கலந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். விரதம் இருக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது அப்படின்னு பல பேர் நேர்த்தி கடனை செய்வாங்க. இந்த வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி காலையில 8:18க்கு ஆரம்பிச்சு மே 23ஆம் தேதி காலையில 9:43 வரைக்கும் இருக்கு. அதனால வைகாசி விசாக விரதம் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மே 22ஆம் தேதி அன்னைக்கு இதை நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்து இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். உங்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த விரதத்தை நீங்க நாள் முழுவதுமே கடைபிடிக்கலாம். இல்ல உங்களால அது மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பால் பழம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். எப்பொழுதும் நம்ம சஷ்டி, கிருத்திகை இந்த விரதம்லாம் நம்ம எப்படி கடைபிடிப்போமோ அதே மாதிரி இந்த விரதத்தையும் நம்ம கடைபிடிக்கலாம். இந்த வைகாசி விசாக நாளான நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்க காலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகன் படத்தை சுத்தமா தொடச்சிட்டு அந்த முருகன் படத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வரளி மலர்கள் சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கே உரிய பாடல்களான கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இதெல்லாம் படிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க மொபைல் போன்லயோ இல்ல டிவிலயோ இதை நீங்க போட்டுவிட்டு உங்களுடைய காதால கேட்டீங்கனாலே அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை தரும். அதுக்கப்புறம் காலையில இருந்து நீங்க விரதம் இருக்கீங்க இல்லையா, சாயங்காலம் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமா ஏதாவது வச்சுக்கணும். முருகப்பெருமான உங்க வீட்டுல தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வழிபாட்டை நீங்க குழந்தை வரத்துக்காக மேற்கொள்றீங்க, இல்ல உங்களுடைய வேலையில எதுவும் பிரச்சனை இருக்கு, இல்ல நீங்க உங்க தொழில முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கீங்க அப்படின்னு என்ன மாதிரியான பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். அதுக்காக இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்றீங்கன்னா ஒரு தீபம் ஏத்தணும். அந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத இப்ப நான் தொடர்ந்து சொல்றேன், அதையும் பாருங்க. உங்க வீட்டுல வேல் இருக்கு அப்படின்னா அந்த வேலுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். பஞ்சாமிர்தம் வேலுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும். இதோட சேர்த்து இந்த விளக்கு ஏத்தணும். இந்த விளக்கு ஏத்துறதுக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் வச்சுதான் நம்ம இந்த விளக்கை ஏத்த போறோம். இந்த தீபம் ஏத்துறதுக்கு தேன் தினைமாவோட கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் கலந்து பிசைஞ்சு அதுல நீங்க மாவிளக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த விளக்குல கொஞ்சமா நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி இந்த விளக்க வச்சு நீங்க அதை ஏத்திடணும். முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த தேன் தினைமாவை வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யறப்ப, அதுவும் வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. கடைசியா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பிரசாதமா வச்சதை நீங்களும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு பிரசாதமா வச்ச
அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு மாவிளக்கு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்களும் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தரலாம். இல்ல பசுமாட்டிற்கு கூட இதை நீங்க தாராளமா தரலாம். அதுக்கப்புறம் உங்களால கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்துல கலந்துட்டு கோவிலையும் 6 தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த முறையில நீங்க இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு முருகப்பெருமான நம்ம மனசார வேண்டி வழிபாடு செய்யறப்ப நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும். இது ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே செஞ்சு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்க நிறைவு செய்றேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.